வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு சத்தான சமையல் பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, தக்காளி, கொத்தமல்லி பொடி பொடியாக நல்லா நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு, வரமல்லி. இதுக்கு 1 பங்கு துவரம்பருப்புக்கு 3 பங்கு அரிசியை நல்லா களைஞ்சி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பில் நல்லா தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு, உளுந்து, வரமிளகாயை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இப்போ இதில் சாம்பார் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதில் தக்காளியை ஒரு 2 தக்காளி நல்லா பெருசாகவே நறுக்கி போட்டுக்கலாம். அது அப்படி முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், பொடி பொடியாக நறுக்க வேண்டாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இந்த மிளகு, சீரகம், வரமிளகா எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நல்லா பொடியாக்கி அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கல் உப்பையும் இதில் போட்டு ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு 2 பங்கு அளவு தண்ணி ஊற்றினா போதும். இது கொஞ்சம் உதிராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த களைஞ்சி ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை இதில் போட்டுக்கலாம். இது நல்லா புரதச்சத்து நிறைந்ததாக இருக்கும். இதை குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கவே பாருங்கள், நல்லா பொல பொலன்னு அருமையாக இருக்கும். இதில் பருப்பு நம்ம சரிக்கு சரி சேர்க்கறதுனால புரதச்சத்து அதிகமாக இருக்கும். வளர்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவாக இருக்கும். இதில் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சூடாக எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இது கொங்கு நாட்டு சிறப்பான உணவு, அரிசியும் பருப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் துவரம் பருப்புக்கு பதிலாக நீங்கள் வேறு பருப்புனாலும் சேர்த்துக்கலாம். முக்கியமாக புரதச்சத்து சேரணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சிறப்பே. இதை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.